ஹாய் மகளே, இன்னைக்கு எங்களுடைய கல்யாண நாள். நாங்கள் கல்யாணம் முடிச்சு 8 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள் கேக்லாம் வெட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே டவுனுக்கு போயிட்டு இருக்கோம். டவுனில் தான் நாங்கள் வந்து எல்லா ஜாமானும் வாங்குவோம். என்ன ஜாமான்டா எங்கே அப்புறம் பலசரக்கு ஜாமான் வாங்குறதுக்காண்டி போயிட்டு இருக்கோங்க. வீட்டுக்கு என்னென்ன தேவையில்ல அங்கே போகிறோம். வேற எங்கே போகிறோம்? முக்கியமான பொருள் வாங்கிட்டு அப்படியே அந்த பீச்சை பார்த்துட்டு வருவோம். ஒரு ஜாமான் வாங்கிட்டு தான் நம்ம அங்கே கடற்கரை போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோஸ் பார்க்குக்கா ரோச்சுக்கு போகணும். அழகான இங்க ஹார்பர் பீச் இருக்கு, அங்க போறத விட்டுட்டு ஹார்பர் பீச் டெய்லி தான் நாங்க பாப்போம்ல, அடிக்கடி பாப்போம். நாங்க அடிக்கடி போகாத பீச் அதுதான். ஏன்னா அங்க ஏன் போவோம் சொல்லு நீ? நாம் மீன் எடுக்க போவோம். ரோச் பார்க் இல்ல, முத்துநகர் பீச். முத்துநகர் ராமஸ். ஆமா, முத்துநகர் பீச். நான் ரோச் பார்க்னு சொல்லிட்டு இருக்கேன். முத்துநகர் பீச்சுக்கு நாங்க எதுக்காக அடிக்கடி போவோம்டா, எங்களுக்கு வந்து அது என்னது பானிபூரி. அந்த ஒரு கடையில மட்டும் பானிபூரி வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள்கிட்ட. அது ரசப்பூரின்னு சொல்லுவாங்க, பானிபூரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல ஃபுல்லா நாங்க பானிபூரி சாப்பிட்ட அந்த ஒரு கடையில தான் சாப்பிடுவோம், வேற எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. சாப்பிட்டுருக்கோம், ஆனா அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிச்சது இல்ல. வேற கடையில சாப்பிட்டுருக்கோம்ல, ட்ரையல் பாத்திருக்கேன். ட்ரையல் அது சாப்பிட்டதுன்னு அர்த்தம் இவ்வளவு பாருங்க. சில ஊர்ல பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எங்க தூத்துக்குடியில ஒண்ணு பிடிச்சிருக்குன்னா அது இதுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. இந்த பானிபூரி ரசப்பூரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பிளேட் 3 பிளேட் வாங்கி அங்கனே தின்னுட்டு அப்படியே வந்துரும். அடிக்கடிலாம் இல்ல, எப்பமாச்சு. என்னமா பானிபூரி ரசபூரினா ரெண்டுமே ஒண்ணுதானே? ஒண்ணுதான். ஆமா, அப்பவே பானிபூரி நம்ம ஊர்ல எல்லாம் ரசபூரின்னு சொல்லுவாங்க. அங்க போய் பானிபூரி கட்டறோம்னா மசாலா பூரி தருவாங்க எங்க ஊர்ல. ஆமா, தூத்துக்குடியில மாத்திடுவாங்க. மறுபடியும் கேட்பாங்க ரசபூரியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக நாங்க கன்ஃபார்ம் வேற பண்ணோம். அதனாலதான் நம்ம பீச்சுக்கு எப்பவுமே போறோம். அங்க என்ன இருக்கும்? அதுல பானிபூரி கிடையாதுல்ல. என்னைக்காவது திடீர்னு தோணும், அப்ப அங்க போய் சாப்பிட்டு. இன்னைக்கு தோணிட்டு, அதனால சாப்பிட போனோம். ஆனா நம்ம போற நேரம் கடை இருக்கான்னு தெரியல. புதன்கிழமை இருக்கா? அவங்க கடை ரெகுலரா வச்சிருக்காங்க இப்போ. முந்தில சனி ஞாயிறுல தான். ஆமா, ரோச் பார்க் ஜாலியா இருக்கு. ரோச் பார்க்ல ஒண்ணுமே இல்லாம அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாம இருக்காங்க. எங்க ஏரியா பீச்சும் மெயின்டைன் கிடையாது. இப்ப மாநகராட்சி எடுத்து ஏதோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துநகர் பீச்சுமே நல்லா இருந்தது, இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டுல. எல்லாமே அப்பப்போ மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். முக்கியமா இந்த ரோடே செமையா இருக்கும் பாருங்க. எங்க ஊர் ரோடு நல்லா இருக்கும். இந்த ரோடு தான் நல்லா இருக்கும். இந்த ரோடு தான் எனக்கும் பிடிக்கும். இது வெளிநாட்டு ரோடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதையும் இந்த வழியா போற ட்ரெயின் எடுத்து கறி கொண்டு போறது. கறி, யூரியா இது மட்டும் போகும். அப்ப இங்கேட கறி கொண்டு போகலாம். ஆமா, இங்க இருந்தா கறி வரும். கப்பல்ல இருந்து இறங்குற கறி எடுத்து. அதுதான் அது வந்து யூரியா. அது யூரியாவா? அங்க இருந்து யூரியா வந்து இது உப்பளம் பாத்தீங்களா? இங்க கொஞ்சம் இருக்கும். ஆமா, இங்க முதல்ல நல்லா இதுலலாம் இல்ல, இதுலலாம் உப்பளமா தான் இருந்துச்சு. இது ஏதோ ஒரு ஆள் கை மாறிச்சோ ஏதோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாடு நடந்து வர்ற இடத்துல உப்பளத்தை எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பயங்கரமா இருக்கும் உப்பளம், நல்லா வெள்ளைன்னு இருக்கும். வயக்காட்டுலாம் போனா பச்சை பசேன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பக்கம் அந்த கல்லு வண்டி இருக்காங்க பாத்தியா, வரிசையா அங்கிட்டு உப்பு இருக்கு. முதல்ல இந்த ரோடு முடியே வரும் உப்பு, நல்லா வெள்ளை. நானும் பாத்துருக்கேன். சரி, தூத்துக்குடியில நம்ம சுத்தி பார்க்கணும்னா எங்க போலாம்? எங்கேயுமே இல்ல, அவங்க வீட்டுக்கு போய் படுத்தவங்க வேண்டியது அவ்வளவுதான். எங்க ஏரியா ஹார்பர் பீச் இருக்கு, முத்துநகர் பீச் இருக்கு, ரோச் பார்க் இருக்கு, முத்துநகர் பீச் அவ்வளவுதான். அப்புறம் எல்லாரும் போனா ஹைப்பர் போவாங்க, ஹைப்பர் மார்க்கெட் போவாங்க, டி மார்ட், டிஎஸ்எஃப் கூட அந்த அளவுக்கு அவ்வளவு யாரும் போக மாட்டாங்க. இவ்வளவுதான், இந்த 5 தான். எங்க தூத்துக்குடியில அந்த அளவுக்கு கிடையாது. இந்த எக்கோ பார்க் இருக்கு, அதுலயும் ஒரு ஆளுக்கு வந்து ஃபீஸ் வந்து அதிகம். நாங்க 300 எவ்வளவு சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, கம்மியான வேற தான் போவாங்க. அவ்வளவுதான். அதனால சண்டே ஆனாலே அதிகமா இருக்குது, எல்லாரும் ஹைப்பர்ல இருப்பாங்க. ஹைப்பர், ஆமா, ஹைப்பர்ல எப்பயுமே கூட்டமா இருக்கும். கூட்டம் வாங்கணுமா அப்படின்னா ஹைப்பர் இருக்காங்க. எதுக்கு வராங்க, ஏன் வராங்க எதுவுமே தெரியாது. அங்க என்ன தெரியுமா, ஹைப்பர்ல கம்மியான விலையா இருக்கும். ஆமா, எல்லாமே வாங்கிக்கலாம். பெரிய பெரிய மால் போனா வந்து ரேட் கூட இருக்கும்ல, அந்த மாதிரி கிடையாது. இது நார்மல். ஆனா ஒரே உள்ள போய் ஒரே இடத்துல எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். அதுக்காண்டி எல்லாரும் போவாங்க. நல்லாவும் இருக்கும், நம்மளுக்கு பொழுது போயிடும். கீழே இன்னொரு இடம் சொல்றேன். என்ன இடம் சொல்லு? பாருங்க, இந்த பார்க்ல வந்து இந்த இடத்துல வந்து நிப்பாங்க. ஆமா, இதுல நின்னுறாங்க. இங்க உட்கார்ந்திருப்பாங்க, இல்லனா இதுல நிப்பாங்க. நைட் நேரம் இந்த இருக்கு. இத எக்கோ பார்க் பாத்தீங்க. எக்கோ பார்க் போட்டிங் எவ்வளவு தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடி 300 இருந்துச்சுல. அது இப்போ 2 அம்மா எத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ அப்ப கூட தான் இருக்கும். கூட இருக்கும். இங்க தான் எனக்கு இதுல நிக்க பிடிக்கும் நைட். ஆனா எங்களுக்கு கூட்டே வர மாட்டாங்க. இது அன்னைக்கு கூட்டம் என்ன கல்யாணம் முடிஞ்சு ஒரு 8 வருஷம் ஆயிருக்கா, 4 தடவை போய் உட்கார்ந்திருப்போம். அவ்வளவுதான். இதுல என்ன உட்கார்ந்து என்னது பண்ண நம்ம? அதுதான்
எப்பயுமே கடலை பார்த்துக்கிட்டே தான் கிடக்குறோம். முத்துநகர் பீச்சுக்கு போறதும் நாங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பானிபூரிக்காக தான். நான் எங்க பீச்சுக்கு கூட்டு போனா இன்ட்ரெஸ்டே பட மாட்டான். இவன் காலையில வரையா கடற்கரைக்கு அப்படின்னு கூப்பிடுவான். கடற்கரை காலையில வெயில் வந்து சாவுறதுக்கு. அது நீ தொழில் பக்கம் போவ, நாங்க சாயங்காலம் போகதான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சாயங்காலம் பீச்சுக்கே கூட்டு போக மாட்டான். ஒரு நாள் சாயங்காலம் போனது இல்ல, எப்பவாதுதான். சாயங்காலம் போன பிசு பிசுன்னு இது என்ன காத்து இப்ப என்ன காத்து இப்ப கூட காத்து இப்ப போனா கூட நல்லா இருக்கும். இதே கச்சாங்காத்துக்குலாம் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம போறது கடல் மேல இருந்து அடிக்கிற காத்து கச்சாங்காத்து. இது கோடை காத்து ஓடுறேன். கோடை கோடை குளிர்ந்த மணிக்கு அடிக்கும் காத்து. குளிர்ந்த காத்து குளிர்ந்த காத்து அடிக்கும். கொஞ்சம் கரையில இருந்து அடிக்கும். அதனால கோடை காத்து. ரோஜ் பார்க்கு போகலையே. அந்த பானிபூரி ஆக்காது ரோஜ் பார்க்ல இருக்கு. அன்னைக்கு முத்து பார்த்தோம். முத்து அன்னைக்கு பார்த்தோம். ஆமா, அது முத்துநகர் பீச். இவ ரோஜ் பார்க் ரோஜ் அது ஐயா இது குழம்பி தள்ளுது போங்க. சரி ஏதாச்சும் ஒண்ணு. அது எதுக்கு சும்மா போனோமோ? என்னதுக்கு பாப்பா போனா நீ? அந்த இது போட்டிருந்தாங்கல்ல, இல்ல அந்த அருங்காட்சி பொருட்காட்சி போட்டிருந்தாங்கல்ல, அப்போ வேணும். மாதா கோயிலோட தான் போனோம். மாதா கோயில் இப்ப அண்மைதான் வரப்போகுது. போன மாதா கோயில் சொல்றேன். முத்துநகர் பீச்ல பாக்கலவல. நான் எங்க நீங்க முத்துநகர் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ரோஜ் பார்க் மாத்தியாச்சு. எல்லாரும் உடனே மாத்தியாச்சு. இதா இருக்கு பாத்துக்கோங்க. இதான் ரோஜ் பார்க். குழம்பி போய் தான் உட்கார்ந்துருக்கு. இதுதான் ரோஜ் பார்க். இங்கதான் முதல்ல அந்த பானிபூரி கடைக்காரக்கா இருந்துச்சு. அப்ப இருக்கும்போது வந்து இது மட்டும் சாப்பிட்டுட்டு இப்படி போயிருவோம். இப்போ இதுக்காண்டி அங்க போகணும். ஆனா அவங்களுக்கு எது தெரியாது. நம்ம தேடி தேடி வர்றோம். ஆமா, முத்துநகர் பீச் இவ ஒண்ணு குழப்பிக்கிட்டே இருக்கா. ஏமா விடுங்கம்மா. அப்பாவே ஒரு குழம்பி இருக்காங்க. ரோஜ் பார்க்ல ஒண்ணும் இல்ல பாப்பா. அங்க விளையாடலாம் முடியாது பாப்பா. ஒன்லி போறோம், ஸ்நாக்ஸ் ஓடி சாப்பிடுறோம், அப்படியே வந்துட்டே இருக்கோம். இல்ல கடைக்கு லேட் ஆயிரும். எல்லாரும் குழந்தைங்களை கூட்டு போய் பார்க்கு கூட்டு போய் விளையாட விட்டு கடற்கரையில கால் நினைச்சு கூட்டு வருவாங்க. நேர கடல்ல தூக்கி போட்டுருவேன். அது காலையில. சாயங்காலம் போனோம் விளையாட விட்டோம், அந்த மாதிரி கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப ஹைபர்க்குலாம் அவளை கூட்டு போவேன். பீச்சை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அங்கெல்லாம் விளையாட விட மாட்டேன். மண்ணா ஒட்டி வரும்ல. காலையில நீங்க ரெண்டு பேரும் எப்படி வருவீங்க? அது ஃபுல் மண்ணல். மணல் குளிச்சிடுறேன். மணல் குளிச்சுட்டு ஏறுவோம் கார்லயே. இப்ப புதுசா எங்க ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க. என்ன கடை? அது கொஞ்சம் ஓடுது. எந்த கடை? நம்ம ஒரு கடை போனோம்ல, ஒரு ஜூஸ் குடிக்காங்க. இப்ப அது அங்கிட்ட அந்த ரோடு ஸ்போர்ட்ஸ் காஃபே திருச்செந்தூர் ரோடு அது. ஆமா, அது நம்ம ஏரியா ரோடு. இது பிசிங்காரபுரம் ரோடு. புதுசா திறந்திருக்கு. பாப்பா அம்மாக்கு எதுவுமே தெரியல பாப்பா. உனக்கும் கிளம்பிட்டா? ஆமா, நானும் கிளம்பிட்டேன். எல்லாரும் சவுட் பண்ணி பிசிங்காரபுரம் போயிட்டா. இப்பதான் கிராஸ் ஆச்சு பிசிங்காரபுரம். எதுவும் கிளம்பிட்டா? எல்லாமே ஒன்லி சுத்தி எத்தனை மணி நேரத்துல? அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாமே உள்ளேயே இருக்கு. இங்கனாலும் போயிட்டு வந்துடலாம். சென்னையில எல்லாம் போட்டமே பாடு. ஒரே நாள்ல நீங்க 5 மணிக்கு கிளம்பினா 10 மணிக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுல போய் தூங்கிடலாம். நல்லாதான் இருக்கும், நமக்கு பிடிக்கும். சும்மா இப்படி வெளியே போனாலே சென்னையில 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் காமிச்சாலே அதெல்லாம் அரை மணி நேரம் டிராவல் காமிக்குது. குறைஞ்சது 3/4 மணி நேரம். டிராபிக் இருந்ததுன்னா 1.5 மணி நேரம். ஆமா, அப்படி இப்படி பேசி கீசி அப்படியே மாதா கோயில்கிட்டே வந்துட்டாங்க. பாத்தீங்கல்ல எவ்வளவு சீக்கிரம் வந்தோம்ல. இந்த மாதா கோயில் திருவிழா வருது தெரியுமில? ஆமா, திருவிழா. ஜூலை. இங்க வந்து போலி நல்லா இருக்கும். தேங்காய் நெய் போலி. இங்க நிறைய போலி கடை வந்துட்டே. ஆனா இவர்ட்ட சூப்பரா இருக்கு. அவர் வந்திருக்காரா தெரியல. இன்னைக்கு ஆளை காணோம். அவங்கள காணோம். ஏன்னா நிறைய வண்டி வந்து இந்த பக்கம் தான போறாங்க. இந்த பக்கம் அங்கிட்ட இது போடுறாங்க. கல்லு போடுறாங்க. அதனால மாத்திட்டாங்க. அண்ணே இல்ல. அண்ணே இல்ல. அவர்ட்ட சூப்பரா இருக்குங்க நெய் போலி. நீங்க தூத்துக்குடிக்கு யாராவது வந்தீங்கன்னா நாங்க சொல்ற எல்லா இடத்தையும் நீங்க மாதா கோயில். இதான் மாதா கோயில். திருவிழா டைம்ல இந்த பக்கம் வரவே முடியாது. வழியோ காரே விட மாட்டாங்க. இந்த டீ கடைக்கு போவியா? நிறைய கூட்டமா அங்க நல்லா இருக்கும். டீ நல்லா இருக்கும். வேற என்ன ஸ்பெஷல் இதுல? இங்க வந்து அந்த இது என்னது பச்சங்கள்ல இது என்னது? பச்சங்களா? அது பேர் என்னது? இந்த பூரி மாதிரி மடக்கி. பூரி மாதிரி மடக்கிது. இங்க நான் எத்தனை வாட்டி வாங்கி கொடுத்துருக்கேன். வாழைப்பாறை இவ்வளவு. அப்பா எனக்கு அங்க இருந்து வாங்கி கொடுத்தாங்க. நம்ம காமராஜ் காலேஜ் இங்க அது ஃபேமஸ். ஆமா, அப்பளம் எங்களோட இங்க உள்ளது ரொம்ப ஃபேமஸ். அது சிக்கன்ல உள்ளது இருக்கும், நல்லா இருக்கும்.
ஸ்கூல் ஆரம்பிச்ச பிறகு அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போயிட்டு வரும்போது அப்படி வாங்குவாங்க. அம்மா ஸ்கூல் போயிட்டு வரும்போது அப்பா எனக்கு அன்னைக்கு வாங்கி தந்தாங்க. அது வந்து இனிப்பு பொரியல பாப்பா உனக்கு வாங்கி கொடுத்தது. ஆமா இன்னொன்னு அது வந்து உரப்பா இருக்கும். அது சுட சுட போட்டு வருவாங்க. நான் உனக்கு வாங்கி அது நல்லா இருக்கும். சாப்பிட்டுருக்கேன், இங்க சாப்பிட்டுருக்கேன். நம்ம இந்த சங்கு பூட்டி குடிப்போம்ல, ஆமா அங்க ஆமா போல வச்சிருப்பாங்க தெரியுமா? இங்க இருந்தா வாங்கிட்டு இருந்தா அதை அங்கேயே வைப்பாங்க. அந்த அண்ணனும் கடையை மூடிட்டாரு. அதுவும் அங்கேயும் நமக்கு நல்லா பிடிச்ச கடை பிடிச்ச கடை தெரியுமா? தான். நல்லா இருக்கிற கடைலாம் ஏன் மூடுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதை மூடிட்டாங்கன்னா அடுத்து அதையும் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. போ பிடிக்கல. அதேதான். நாங்க வந்து அதிகமா ஒவ்வொரு கடையா நம்ம வாங்கி ட்ரை பண்ண மாட்டோம்ல. ஏதாவது ரெகுலரா போனா அந்த கடை அவ்வளவுதான். புதுசா ட்ரை பண்ற பழக்கமே கிடையாது. அதனாலதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐடியா தான் சொல்லுங்க. இது பழையார் பார்க். பழையார் பார்க். பாப்பா ஸ்கூல் வரப்போது அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு போகணும். ஸ்கூல்ல வாட்ச்மேன் தாத்தா உட்காந்துருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு நாங்க ஒரு ரவுண்டு சுத்திட்டு இருக்கோம். சரியா பாப்பா? அடுத்து ஸ்கூல் திறந்துட்டுனா எல்லாரும் பிஸி தான். ஆமா, எத்தனாம் தேதி இவளுக்கு ஸ்கூல்? 4ஆம் தேதி ஜூன் 4. சிபிஎஸ்சிக்கு லேட்டா தான் திறக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? டேட் சொல்லல நான் இன்னும். அப்படியே நியூஸ்ல போடுறாங்களா அத பார்த்து நான் சொல்றேன். இது இடிச்சிட்டாங்க பத்தியா மதுரை கோட்ஸ்? குடி ஆமா. பெருசால நின்னுச்சே. இப்பதான் வர இந்த பக்கமே நான் வரவே இல்ல. நாங்க இன்னைக்கு வந்தோம்ல காலையில பீஸ் தட்ட அப்பதான் பார்த்தோம். இடிஞ்சுள்ளத பார்க்காம விட்டாங்க. இடிஞ்சுள்ளல அப்படியே நைஸா உடைச்சிட்டாங்க. ஃபுல்லாமே எடுத்துட்டாங்க. இதுலதான் எத்தனை வருஷமா இருந்துச்சுன்னா அது பல வருஷமா இருந்துச்சு மதுரை கோட்ஸ். இது ஆங்கிலேயர் கட்டினதா? ஆமா. ஏதோ ஆங்கிலேயர் கட்டினது. இந்த பக்கம் இருக்கு பார்த்தா ஆங்கிலேயர் கட்டினதா? ஆமால பழைய காலத்துல உள்ளதுதான். ஆமா, என்ன எல்லாம் மூரக்கல் வச்சு தான் கட்டிருக்காங்க போல. என்ன அப்போ உள்ளது அது பில்டிங். ஆமா, இந்த செங்கல் மூரக்கல் தான் கிடக்கு. ரொம்ப ரொம்ப பழைய பில்டிங் இது. எடுத்தாங்க இடம் லேண்ட் போடுறாங்களாம். அதுக்குள்ள காசு கிடைச்சுன்னா இதுலயும் ஒரு இடத்த போட்டுக்கலாம். இங்க பீச் இருக்கும், இங்க வீடு இருக்கும். இங்க பீச் பார்த்துட்டு இருக்கலாம். பாப்பா அதுல பைசா எடு பாப்பா. என்ட்ரன்ஸ்க்கு 10 ரூபா வைப்பாங்க நினைக்கிறேன். இதுல தான் போட்டு வச்சிருக்கா. 20 ரூபா இருக்குதா? இந்த ஃபிளாட் தான். இப்படி தான் ஃபிளாட் போடுறாங்க அதுல. அது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையா போய் அப்படிங்கிறது தெரியல. பாப்போம். எதுவும் பிரச்சனை இல்லைன்னா விலையை பார்த்தா நம்ம வாங்கவே முடியாது போல. அவ்வளவு விலை இருக்கு. அதுல அப்படி ஒரு இடங்களா இவங்க ஸ்கூல்லயும் வச்சிட்டாங்க. இவ ஸ்கூல் தானே இடிச்சு வச்சிருக்கு. நானே என்னன்னு முழிச்சேன். இவங்க ஸ்கூல்ல ஆபீஸ் ரூம் எல்லாத்தையும் விரிவடைக்கிறாங்களோ இது கொஞ்சம். பார்க்கிங் இல்ல. ஏல விரிவுபடுத்துறாங்களோ ஸ்கூல். பார்க்கிங் இல்லையா? இருக்கு. அம்மா இதுக்குள்ள இல்ல இங்கிட்டுடி செவரு அடிச்சிருக்காங்க. இது உள்ள பாதி வாங்கி இருப்பாங்களோ? இல்ல அது வந்து வேற இந்த ஸ்கூல் கால்வெல் ஸ்கூல். இடையில தான இருக்கு. ஆமா ஆமா. எவ்வளவுனா? 10 ரூபாய். சரி. இங்க நீங்க போட்டுக்கலாம்னா. கூட்டல. நீங்க என்ன கூட்டமா இருக்கு? அம்மா சம கூட்டமா. ஓகே நான். அப்பா என்னமா? நீட போறதா இருக்கு. இதுல உன் Dressலாம் அழுக்காயிரும். அம்மா இங்க ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு நாள் விளையாடலாம் பாப்பா. அம்மா அப்புறம் ஊர்ச்சனா காட்டேன். போன வார விட்டு கூட்டு போல. ஓகே வாங்க கார விட்டுட்டு. நீ கூட்டல. அன்னைக்கு நம்ம வரும்போது சரியான கூட்டம். அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல தான் வந்தானே. எலெக்ஷனுக்கு முன்னால. ஓகே டன். இறங்கலாம். போலாமா? அதான் உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். அந்த அக்கா கடை இல்லை. அவங்க கடை கண்டுபிடிக்கணும். வா அது எப்படி இல்லாம இருக்கும்? அதான் எனக்கு போட்டோ இருக்கு. நானும் தப்பா சொல்லிட்டேன். இப்ப தெரியல. இந்த இருக்காங்கல்ல அவங்க கடை தான். இந்த இருக்குல்ல. வாங்கிட்டு போயிட்டு வந்து சாப்பிடுவோம். கடைக்காரையை பார்க்க போறீங்களா? கார்டனும் நல்ல. இன்னைக்கு புதன்கிழமைனால கூட்டமே இல்லைங்க. எவ்வளோ அமைதியாக இருக்கு பார்த்தீங்களா கடைக்காரை. காற்றும் ஓடலை. நான் கோடை காத்தான் ஓடுதுன்னு நினச்சேன். காற்று இல்லாமல் அப்படியே தெண்டா பொழுந்து அமைதியாக இருக்கு. இவ்வளோ கூட்டம் வந்து இதில் விளையாட வச்ச பாப்பாவை. கீழே தான் நின்றுட்டு இருக்கா. இன்னும் மேலே ஏறல. இந்த டாப்பில் கடந்த மாதிரி கிடக்கு கடல். இங்கே போட்டிங்லாம் உண்டு. இங்கே அந்த இருக்கு பாருங்க போட்டிங்.
இங்கேயும் ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபான்னு நினைக்கிறேன், எவ்வளோன்னு சரியா தெரில. அதெல்லாம் பார்த்தது, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகலை. இல்லை இன்னும் ஏறலையாப்பா? கொலையா சரி என்னப்பா? அவங்க இறங்கின பிறகு விடுவாங்க, தனியா போய் ஆடப்போம். ஏறிட்டாவ, ஏறணும் கவனிக்காம என்னத்தை தான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. இப்போதான் ஏறி இருக்கா அந்த அணிக்கல்ல. முதல்ல இது மேலே ஏறையே அவ்வளோ பயம் பயப்படுவா என் மகளுக்கு. என்ன பயம் பயப்படுவா? இதுலயே நின்று குதிச்சுக்கிட்டே நிப்பாங்க. ஏறுவன்னு ஏறைய மாட்டான். யாரு கூட போனா? வருஷா கூட. யாரு கூட? வருஷா தான் கூப்பிட்டு போனா அவளை ஏத்த. அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சதுல இருந்து இனிமே ஒரே ஏத்தம் இறக்கம் ஆட்டம் பாட்டம் தான் ஓடிட்டு கிடக்குது. இப்ப வந்தாலே ஏறணும் கண்டிப்பா. அவ ஏறாம இருக்கும்போது எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு. சரி ஏன்டா எல்லாரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க, இவங்க மட்டும் நின்றுக்கிட்டே இருப்பாள, நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்டா ஏறப்பட்ட விளையாட முடியும். அதேதான் என்ன குதிமா, நீ உடல குதி. அடுத்த அம்மாவுக்கு போய் குதிப்பா, நீ போய் குதிப்ப. அவ்வளவுதான். இது ஒன்னாகாது, பெரிய ஆள்லாம் ஏறி விளையாடலாம். பெரியவங்களுக்கும் தனியா வைக்கலாம், பெரியவங்களுக்கு செட் ஆகாதுல்ல. நானும் குதிப்பேன், நீ குதிக்கலாம். அவ்வளோதான். நீ குதிக்கிறதுல என்கிட்ட வெளியே போய் விழுந்துருவேன். நிறைய ஜாலியாக இருக்குன்னா வியாபாரம் கூட ஆரம்பிச்சிடலாம் போல. எங்கிட்ட ஒரு பழுந்து போட்டு என்ன. ஆமாம், நான் டோக்கன் வாங்குறேன், ஆட்களை விட்டுட்டு பேசாமல் உட்காந்துக்கலான்னு. டெய்லி வரும் கலெக்ஷன். ஒரு நாளுக்கு 50 ரூபாய் வாங்கினாங்க, இப்போ ஒரு 60 ரூபாய் ஆயிடுச்சு. சாயங்காலம் 5 மணிக்கு மேலே இந்த டியூட்டி, காலையில் அந்த டியூட்டி, எல்லாருமே டியூட்டி மாற்றி மாற்றி. நோ ரெஸ்ட். நல்லா இருந்துச்சு, எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டாங்க. சூப்பர் இடத்துலயும் நல்லா அப்படியே கிடக்குது. இங்க மட்டும் ஏன் ஒரு இது உடஞ்சுன்னா அதை மெயின்டைன் பண்ண மாட்டேங்காங்கல்ல. கொடையெல்லாம் பாரு, ரொம்ப இதா இருக்கு. இந்த பாதை ஒன்று போட்டிருந்தாங்க, இது சூப்பரா இருந்தது தெரியுமா? அந்த ஹேண்டிகேப். ஆமா, அதுவும் என்னாச்சுன்னு தெரியல. அதுவும் நிறைஞ்சு மூடி தான் கிடக்கும். என்ன செய்ய, எல்லாரும் எங்கேயாவது போனோம், வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்த சுற்றி பார்த்துட்டு அப்படி வீட்டுக்கு போக ரிலாக்ஸா. அது மண்ணு சாஞ்சிரும், மண்ணா இருக்காங்க, அது காஞ்சி விழுந்துரும். அதான் மண்ணில் விளாண்டா மண்ணா தான் இருக்கும். இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டு கொஞ்ச நேரத்துல விட்டுட்டாங்களா? நீயே வந்தியா? ஏய், நான் பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளவுதான் வந்தா. சரி தொடக்கி கொண்டா. உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்பாட்ட. எனக்கா நோ ரோல் 2 பானிபூரி. ஒரு தண்ணி ஒன்று, தண்ணி பாட்டு 20 ரூபாய். அதுக்கப்புறம் ரசப்பொரிக்கா 2. அது என்னது? அது கிழங்கு வேண்டாம்னாக்கா, பட்டாணி மட்டும்தான். பட்டாணி மட்டும்தான், கிழங்கு வைக்க வேண்டாம். ஐயா வருமாவா இரு, அமுக்குற எதுக்கு? நான் தான் கொடுக்கல, பிடிச்சி அமுக்கிட்ட. நுமுறை இருக்கும்போது அமுக்குனா அது எப்படி என்னாகும்? நான் தான் அமுக்காம ஊற்றிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? சண்டை போட்டு இருந்தீங்க 2 அமுக்கிட்டால. சூப்பர். அரை 1ங்க 2ங்கயா? 2. 1 சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறோம். இந்த இதில் சாப்பிட்றோம். மசால் பூரி வேணுமா? ஒரு மசாலா பூரி ஒன்றுக்கா. காளான் வேணுண்ணா? எனக்கு என்ன காளான்? மசாலா பூரி. அவளுக்கு அந்த இதை எங்கே வச்சிருக்கு. இதில் வச்சு சாப்பிட்ரு. என்ன பண்றா பாருங்க. இங்க பாருங்க, எதுக்கு இந்த பட்டாணி வெறும் இதே வாங்கிருக்கலாம் உனக்கு தெரியுமா? வெறும் பூரி வாங்கி கொடுக்க வேண்டியதானே. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அதெல்லாம் அள்ளி இது நுமுறை வச்சு இதுக்கு நிறைச்சி வச்சிருவாங்க. அதுலேயும் 10 ரூபா.
முழுசா பைபிள் போட்டேன். முழுசா ஏன் போட்ட? அம்மா போடுறேன் பாரு. கொஞ்சம் போட்டேன். கொஞ்சம் வெறும் பட்டாணி இங்க இருக்குன்னா போட்டா பிடிக்காது, அதனால வாங்க மாட்டேன். ஊத்துன அந்த உள்ள ரசம் போட்டணும்ல, அது ஊத்தி சூடா இருக்க போது பாப்பா. அவ்வளோ சூடாது. இதே கல்யாணத்துக்கு ட்ரீட்டு முடிஞ்சிச்சுன்னா பார்த்து சாப்பிட பாப்பா. ஐயா ம் எங்கள் வீட்டுக்கார் முதல்ல எனக்கு சர்ப்ரைஸாக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருக்காரு பாருங்க. ஆமாம், ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இத்தனை வருஷத்தில் இன்றைக்கி தான் சர்ப்ரைஸாக ட்ரெஸ் தனியாகவே வாங்கிட்டு வந்தது. நான் தான் சொன்னேன். என் மகளும் அவளும் சேர்ந்து. ம் அது இல்லாத கலர் தான் அனதா நீ போதும். எனக்கு. எனக்கு வேண்டா சுமதா. ம் வைக்காது ம் கொட்டு வடியுது பாரு. அக்கதும் தோ அதுக்கு வாங்கணும். ம் ஏன் பாப்பா இன்னொன்று ரசபுரி. ஆமாம் பட்டாணி மட்டும்தான், உருளைக்கிழங்கு வேணாம். வாங்க பானிபூரி, மசால் பூரி, கூலிங்க, ரோஸ் மில்க், மொஜிட்டோ, சுட சுட காளான். பாப்பாக்கு என்னடா வேணும்? சுட காளான், மசால் பூரி. என்ன வேணும்? காளானா பாப்பாங்க கூலிங்க, ரோஸ். தம்பி ரசம் தாங்க. கட்டாத பிள்ளை தா, 3 பான். அங்கிட்ட சொல்லிடுற. 2 பிளேட் எங்கேயாச்சு வெளியே பார்க் பண்ணிட்டேங்க. இங்கே செம்ம கூட்டமாக இருக்கும் ஹைப்பருக்குள்ள. இன்னைக்கு எதுக்கு கூட்டம்? ஸ்கூலில் தொடங்க போதில்ல எல்லாரும் ஜாமான் வரோம்ல, காலையிலேயே நாங்கள் வந்தோம்ல, அப்பவும் கூட்டம் தான். அப்படியா? நான் அன்னைக்கு சண்டே தான் அவ்வளோ கூட்டம்னு நினைச்சேன். இல்லை பெருசாக எடுக்கணும், சின்னதை எடுத்து. கொஞ்சம் தான் இல்லை யாரு நீனு சிலுவை படிக்கிறே. இழுத்தாதான் வரும். போட்டோம் கொடுங்க. வேண்டாம் போ நட. பெரிய பிள்ளை ஆயிட்டேன், உட்காரக்கூடாது. வேண்டாம் லைட்டுக்கா. சரி என்ன வேணும்? இங்கே இருந்து ஆரம்பிக்கிறது தான் இனிமே. ஆமாம், இனிமே இவ முகத்தில் சிரிப்பாக இருக்கும், நம்ம முகத்தில் சோகமாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். பயந்துக்கிட்டே இருக்கணுங்க. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குற ஆளுங்க என்ன எதிர்த்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த லேஸ் இது ப்ரோத். என்னது இது? ப்ரோத். பிரிட்டானியா பிரிட்டானியால கொண்டு வந்திருக்காங்களா? அம்மா இது வந்து நான் குடிக்கிறேன். வேண்டாம் 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 அதெல்லாம் வேண்டாம் பாப்பா. லேஸ் வேணுமா? ஆமா. உனக்கு பிடிச்சது இல்லை இதில். லேஸ்லாம் கடைசி பார்க்கலாம் தாயி. இது மைமைக்கு சரி பார்த்துட்டு வா, அம்மா கிட்ட நிற்க. இது இருக்கு இல்லையா போஸ்ட்லாம் போதும். நன்னாரி கிடக்கா? நன்னாரி இருக்கு. சரிண்ணா எடுப்பேன். நீ வாங்கி வச்சு என்ன பண்ண? சின்னதே வாங்க. ரவுண்டில் எடுத்துறாங்க. இது என்னது? அமெரிக்கன் ஸ்டைலாம். புதுசா? ஆமாம். சின்னதை எடுத்துட்டா பேண்ட்டாக எடுக்கவா? வேண்டாம், நான் ரெட் ஃபுல் எடுத்துறேன். எல்லாம் வந்துருக்குல்ல. இந்த இது வாங்க வேண்டியது பேண்ட்டா, அந்த சின்ன பேண்ட்டா. ஆல்ரெடி ஏற்கனவே போவா ஒன்று உள்ள கிடக்கு. ஆமாம், மறந்துட்டேன் குடிக்க. எனக்கு 2 எடுத்துட்டேன். உனக்கு இந்த இதில் வாங்கி தரேன். இதில் ஏதாவது வாங்குவா. வா, இதில் ஏதாவது வேணும் பாரு. இந்த ஃபேண்டா புது மாடல் என்னாருண்ணா? எது இந்த ஃபேண்டா புது டப்பா மாற்றிருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் மாத்திருக்காங்க. ஃபுல் கேஸ் இருக்கும் போல, வெடிச்சிரும் போல. அப்படி இருக்கு மாடல். இதெல்லாம் 1 லிட்டர்ல இருக்குண்ணா. அப்போ அதெல்லாம் இதுக்கு முன்னாடி 1/2 லிட்டர். அப்போ அது 2 லிட்டர் இல்லை, சின்ன பாட்டிலாம். ஆமாம், அது இப்போ இல்லையோ? அந்த இருக்குல்ல, அந்த ஒரு டிசைன் வச்சுருக்காங்க. இல்லை அது ஜெல்லி போடுறது. இதெல்லாம் வேண்டாம் பாப்பா. அட்டைப்பெட்டியில் ஏதாவது ஒன்று எடு. ஏதாச்சும் எடுக்கணும். என்னையே பற்றி நான் என்ன பண்ணேன்?
ஓ பாரு என்னைய பார்க்குறத. இதில் எடுங்க, இந்த இதில் ஏதாவது இது நல்லா இருக்கும். லிச்சி இந்த இருக்குல்ல, லிச்சி பிடிச்சது எடுக்க விடுப்ப. எடுக்கட்டும். எடுத்துக்கோ எடுத்துக்கோ பாப்பா. என்னது எடுக்க போற? சரி அதில் எடுத்து வந்தா இருக்கு. இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ் தானே கப்ப. இது வேணுமா அந்த பாட்டில் வேணுமா? எந்தி அதுக்கு ஏன் போய் கட்டந்து உருள்ற? ஒழுங்கா எடுப்ப. ஒழுங்கா உட்காரு. அது எனக்கு தெரியாது, நீ எடுத்துட்டு வா. இதுக்கு முன்னாடி கோகனட்டு ஸ்ட்ராபெரி தான், அதே தான் எடுத்தோம். மேங்கோ கோகனட். எடு சீக்கிரம் எடுத்துட்டு வா, நேரமாயிட்டு இருக்கு. இது இருக்கா? இன்னும் கொஞ்சம் இருக்கு, காலியான பிறகு எடுத்துக்கலாம். இந்த முஸ்லி இந்த இடம் இது ஃப்ரீயான மாதிரியே இருக்குல்ல? இங்கனையா? இல்லை எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. பிரெட் வேணுமா? எடுத்து வச்சு. மொத்தம் பிரெட்னா என் மகளுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஆமாம் பிடிக்கும், எப்பமா தான் வாங்கி கொடுப்பேன். அந்த ஜாம் வச்சு அண்ணா இது நன்னாரி கழிட்டாங்க. டேட்டை பார்த்துரு. இது டேட் ஹோட்டல். அப்போ இதில் வாங்க. நன்னாரி இருக்கா காலி ஆயிட்டான்னு கேட்டேன். இருக்கு, 2 பாட்டில் இருக்கு. அப்போ ஏன் நன்னாரி இன்னும் காலி பண்ணாம இருக்கா? லெமன் இல்லைல்ல, சும்மா குடிச்சுக்கிடவா? ஓகே குடிச்சிரும். புதுசா வந்து கிஷான் இங்க ஒரே இடத்துல வந்து எல்லா ஜாமானும் எங்க இருக்கலாம், எல்லாமே இருக்கு. பிஸ்கட் வந்துட்டு எங்க பிஸ்கட் ஏற்கனவே இருக்கிற பாட்டில் இன்னும் காலி பண்ணல, ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படியே இருக்கு. போட்டோம். இது இல்ல, இது இல்ல. அது வாங்கு. சின்னது எடு. நட்டலாவா? கர்சி கோகோ ஆல்மண்ட் இது இருக்கட்டும்ல. வேற ஃப்ளேவர் இருக்கான்னு பாரு. இந்த பக்கம் உள்ளது என்ன பாரு. அது இல்லை, இந்த கம்பெனி. இது வெறும் கோகோ. ஆல்மண்ட் வாங்கிடுவா. சரி இதே இருக்கட்டும். அம்மா உட்காந்துட்டு எந்திரிக்கல, முட்டு வலிக்குது. வயசாயிட்டுல அது ஒரு ஜாமான் வாங்கி எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. நாங்கள் இங்கே உள்ள வந்தாலும் எங்களுக்கு வெளியே போக 2 மணி நேரம் ஆகும். போட்டோம் வேண்டாம், வா நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ப்ரஷ் எவ்வளோ? இந்த ப்ரஷ் அங்கே இருக்கு, அங்கே இருக்கு. எவ்வளோன்னு கேட்குறேன். இதில் உள்ளதுனா ரேட்டே காணும். மேட் இன் சைனா. மேட் இன் சைனா. பாப்பா தள்ளிக்கோ. ஆனால் இதில் ரேட்டை காணும். இல்லை டோட்டஸ்டா. வாங்க பாப்பா நகை கடிக்காத. அங்கே இருக்கும்ல. இங்கிட்டலாம் வாங்கலையா பூண்டுலாம்? வேண்டாமா? பாசி பருப்பு, சோம்பருப்பு இருக்கு, ரேஷன் கடை வாங்குறது. நார்மல் மைனஸ் கேட்டல. இந்த மைனஸ் பிடிக்கல நம்மளே. அது வந்து நான் வாங்குனது வந்து சொன்னல உன்ட்ட, கார்லிக் போட்டது. மைனஸ் நார்மல் தான், ரியல் மைனஸ். இதான் நான் இது சாப்பிடும்போது ஏதோ ஒரு ஸ்மெல் கடைசி தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அதானே வாங்கி இருக்கோம். சொல்லிட்டா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாக்கெட் ஐட்டம் பிடிக்காது நமக்கு. சரி வாங்கி போடுவோம். பாரு அடுத்தது மீன் பொரி சுடுவோம்ல, அப்போ பார்த்துக்கலாம். தந்துவியா அப்படின்னா அது மைனஸ் தானா? மைனஸ் வெஜ் மைனஸ். அது தடவுறதா? கிரில்லில் தடவுறதா? அதுக்கு தொட்டு திங்கவா? அப்படிதான் இருக்கு. மண்டையில் இடிச்சிட்டு தேவையா? பக்கத்துலயே நிக்கிறது. வெஜ் தான் எல்லாம். இந்த இருக்கு, நம்ம வாங்கணும் ரோஸ்டட் கார்லிக். இதுதான் வாங்கணும். நேற்று சிக்கனுக்கு வச்சு சாப்பிட்டோம், பிடிக்கல அந்த அளவுக்கு. இதுதான் நார்மல். அதான் இது இது வந்து பிரெட்ல ரோஸ்ட் பண்றதுன்னா பிரெட்ல தடவி அப்படியே ரோஸ்ட் பண்ணணும். போட்டோம். போ போ போ. ஏன் மூஞ்சி இப்படி இருக்கே வேஃபிலுக்கு? பாப்பா இதை எடுத்துமா. அவளை தூக்கி நீ உள்ள வச்சாதான் உண்மை பேசாம இருப்பான். தூக்கி வச்சுட்டு அங்கிட்ட அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது கீழே இறக்கிட சொல்லுவா. இது வந்து பொடி பொடிக்கடலை குடிசு நல்லா இருக்கும். பொரிக்கடலை இவ்வளோ குட்டியா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பொடுசா இருக்கும். இன்னும் முழுசு அது பெருசு. இவ்வளோ குட்டியா இப்பதான் பார்க்க. ஒரு தடவை வாங்கினேன். இருக்குல்ல வேற அவ்வளோதான் போட்டோம்.
எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் ஜாமான் கம்மியாகுவா. இதுக்கு முன்னாடிலாம் வந்தால் இந்நேரம் பாதி ஜாமான் பாதி வண்டி நிறைஞ்சிருங்க. பாத்திமாவு கொழுக்கட்டை சாப்பிடும் போல இருக்கு. என் கொழுக்கட்டை செய்ய புரியோ? கொழுக்கட்டை செய்ய போகிறா எழுங்கி போட்டுட்டா. உனக்கு வேணுமா இடியாப்பம்? வேண்டாம், எனக்குலாம் அதெல்லாம் வேண்டாம். அதான் இன்னைக்கு இட்லி தானே கறி குழம்பு. கறி குழம்பு இருக்கு. கோவில் உள்ள கோவில் கடையில் உள்ள கறி குழம்பு. அந்த கறி குழம்பு இட்லி நாளைக்கு முழுது வச்சு ஒப்பேத்தி வேண்டிதான். 2 குழம்பு. இடியாப்பம் என்ன சொல்லி இடியாப்பம்? எனக்கு வேண்டாம், இடியாப்பமே வேண்டாம். எனக்கு மேகி கிடக்கலையே வீட்டில் டப்பா கிடக்கு 3 கிடக்கு. இது சாமான் கம்மியாக தான். முக்கியமான அதான் அதிசயமாக இருக்குவே. அங்கிட்டு போய் எடுப்போம்ல. என்னது இந்த அவா கேட்டா ஒன்று போதுமா? போதும் வா. அது திங்கிறதே வருஷத்துல ஒரு தடவை. ஆளு பாப்பா நீ வீட்டுக்கு நான் தள்ளுறேன். அரிசிப்பா இந்த இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? அதெல்லாம் ரொம்ப வரும். அரிசி இருக்கு. பிரியாணி அரிசிலாம் தெரியலையே. பாக்கெட் அரிசி அங்கே அந்த கிளாசிக் தான் அவனு. அதனால தான் வீட்டில் பிரியாணி நல்லா இல்லை. லூஸில் வாங்க. அன்னைக்கு லூஸில் வாங்கினேன். நம்ம எடுக்கலாமா போய்? ஆமாம் எடுக்கலாம். இதா என்ன இந்தியன்? சரி வாங்கிக்கோ. எல்லாம் ஒன்று தான் பாப்பா, எதை எடுத்தாலும். அம்மா குழம்பி வருவா பாரு, அதில் ஒவ்வொரு பேர் இருக்கும். அது வேண்டாம், அது ரொம்ப ஒரே. பல வெரைட்டி இருக்கும். இது கிளாசிக்னு இருக்கும். ரொம்ப இது பேர்லாம் மாறும். ஒவ்வொரு கலர் பாக்கெட் ஒவ்வொன்று. அதுல இது வந்து பாஸ்மதி. அதான் தேஞ்சார்னு இந்த பிரியாணி தான் போடுறேன். சீரக சம்பா எடுக்கல. எடுத்துக்கோ. அது இதுலயே இருக்கா? இதுலயே இருக்கும் பாரு. இப்போ ஓகேவா? அப்பளே நான் அடிக்க சொல்லிட்டேன்ல, மறுபடியும் அம்மாட்ட கேட்க இருக்கா? ஜீரோ இன் கேக்கெட். அது ஒண்ணுதான் ஜீரக சம்பா. வேற எதுல இல்லைன்னா? இல்ல இது பாரு, இங்க பாரு. இது ஒரு கலர், இது ஒரு கலர். அதான் கலர் கலரா இருக்கும். ப்ளூ கலர் இருக்கு, பிங்க் கலர் இருக்கு, பச்சை கலர் இருக்கு, கிரே கலர் இருக்கு, கோல்டு கலர். இது மட்டும் தான் இந்தியா கேட். வேற என்ன வேணுமா? வேற வந்து தெனை வாங்கிக்கோங்க குருவிக்கு. ஆமா கழிக்கு பாப்பா, குருவிக்கு தெனை. குருவிக்கு தெனை கட்டு. ஆனால் தெனை ஒரு 5 என் வீட்டில் குருவி வந்து மாடியில் வந்து நிற்கும். அதுக்காக குருவி தெனை வாங்கிட்டு போகிறோம். 1 கிலோ பாக்கெட்டு தானே அது? சரி நல்லா சொல்றியம்மா. இது ஒரு கலர், இது வேற கம்பெனி. நெய் என்னவா? பெரிய கேன் வாங்குவா சின்ன கேன் வாங்குவா? பெருசா எடுத்துருவேன். அவளுக்கு இந்த அப்பளம் தான் வேணுமா? அது என்னது? காண அப்பளம் வேணுமா? எனக்கு கூழ் வடகம் வித்தியாசம் வரும். அவன் வாங்கிருமா? செல்வரஸ் தான் வேணும். நம்மளே நெய் பிசினஸ் பண்ணிட்டு கடையில் வாங்கலாமாவே? சுத்தமா காலி ஆயிட்டு, அதனால தான் கேட்கேன். என்னமா? காணப்பளம். காணப்பளம் தான் பாப்பா. கொண்டு அதில் எழுதி பொரிச்சு எடுத்தா காண்டு வந்துடும். அவ்வளோதான். இந்த போட்டுக்கல கார்ன் சிப்ஸ். பாதி வெஜ் சூப்பில் போட்டுருவாங்களே. போட்டும் தள்ளாத வெயிட்டாக இருக்குல்ல. நல்லெண்ணெய் இருக்கா? தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் எல்லாம் இருக்கு. வேண்டாம். என்ன 2 இருக்கு? 2 ஒன்று போல இருக்கு. வாசிச்சு பார்ப்போம். அப்படியே நம்மளும் வாசிக்கிறோம். நேரா இருக்கு, தலையில இருக்கு. தலையில இருந்தா கண்டிஷனர். நீ ஷாம்பு வீட்டுல தலையில கட்டி வச்சிருக்க. அடியா நீ எல்லாம் தலையில இருக்கணும்னு சரிம்மா சரிம்மா. சரி அவ்வளோதான் முடிஞ்சா இல்லையா? ஐயோ இன்னும் முடியலையா? கால் வலிக்கல பாப்பா. எனக்கு கால் வலிக்கு பாப்பா. ஐஸ்கிரீம் பார்த்தேன். ஐஸ்கிரீம் இப்போ பார்த்து டேஸ்ட்டு புதுசா ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்பேன். இல்லை எனக்கு பிடிச்சது எதுன்னு அந்த ஹாட். இங்கே ஒரு காட்டன் கேண்டில கோன் வந்திருக்கு. இது பிடிக்கும் ஐபார். சரி வாங்கிக்கிறோம். இன்னொரு ஆள் வந்து ஐஸை பார்த்தா சந்திரமுகியாக மாறிடுவாங்கிறது தான். இப்போ வீட்டுக்கு போகிறக்குள்ள உரிக்கிறோம். வீட்டில் ஐஸ்கிரீம் இருக்கு. பார்க்குறேன் புதுசாக ஏதாவது அருணில் வந்திருக்கான்னு. ஐஸ்கிரீம் கேக் கட் பண்ணோம்ல அன்னைக்கு தான். தின்றுட்டாங்கல்ல, அது சொல்ல தான் செய்வேன். எங்க கொடியா பாப்பா அங்கே போகலாம். அந்த பக்கம் இங்கே எல்லாருமே ஸ்நாக்ஸ் அங்கே எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பில்லை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் வரும்போது. வேணுமா? கொஞ்சம் தான் ஜாமான் நம்ம இருக்கும் பாருங்க. பில்லு ரேட்டை
பயங்கரமா வந்து நிற்குது. சாப்பாடை கொண்டு போடுவாங்க. அம்மா எனக்கு அந்த யோகர்ட் எடுக்க நீ போ. மிட்டாய் கிட்டாய் எல்லாத்தையும் அள்ளி போட்டு வச்சிருக்காளே. என்ன இங்கே ஒரு அள்ளிட்டு போட்டு வந்துட்டாளுங்க. தானே இதான் இருக்கு. சரி வாங்க. ப்ளூபெர்ரி தான் இருக்கு. வீடியோஸில் தான் இருக்கும். எடுக்கும்போது இப்படி தானே எடுக்க. இப்படி தானே எடுக்க. இது மேலே எடுத்தியா கயிறா இருக்கு. இதில் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துட வேண்டியதானே இருக்கு. முடிஞ்சு. இன்னைக்குள்ள பில்லை பார்க்குறீங்களா? 5409 ரூபா ரேட்டு தான் அமௌண்ட். எல்லாம் போட்டுட்டு வண்டியில் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க காருக்கு. எப்போ வந்தோம் தெரியுமா? இப்போ தான் வெளியே கார் எடுத்துகிட்டு தெரியலப்பா. ஆனால் ரொம்ப நேரம் ஆகிட்டு, அது மட்டும் தெரிஞ்சு. ஒவ்வொரு ஜாமானும் அப்படி பொறுமையாக எடுத்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். பொறுமையா எடுப்பேன். அதான் வாங்குறமோ இல்லையோ எல்லா பக்கமும் சுத்திட்டு அப்படி வருவேன். ஹைபருக்குள்ள போனா இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இவங்க மட்டும் ஆம்பளைங்க மட்டும் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, டயர்டாவும் ஆயிருவாங்க. என்னத்துக்கு அப்படி இருக்கீங்க? காசு உங்களுக்கு மட்டும் சட்டை வாங்குற கடைக்கு போனா மட்டும் எவ்வளவு பூரிப்பா அப்படி இன்ட்ரெஸ்டோட எத்தனை சட்டையை மாத்தி போட்டு வைக்கீங்க. சொல்லதான் செய்வேன். இதுலக்கா இங்க நல்லா இல்லன்னு 7 கடைக்கு சட்டை வாங்க போறீங்க. ஒரு கடையில சாமான் வாங்கி சும்மா நிக்கீங்க பக்கத்துல. அது நிக்க உங்களுக்கு எரிச்சலா இருக்கு. காசு அப்படியே ஐயோ இது வாங்கிறவங்களா அது வாங்கிறவங்களா இவ்வளவு வந்துருமோ அவ்வளவு வந்துருமோன்னு நினைச்சே அந்த பயமாயிருது. அதுதான் காரணம். பயப்படாதீங்கன்னு. நீ என்னத்த பயந்தாலும் வாங்குறது தானே வாங்குறோம். அதேதான். அது எதுக்கு பயப்படணும்? என்னத்த சரி எவ்வளவு வாங்கிருப்பேன் சொல்லு. தெரியலையே. சொல்லவா? சொல்லு. ஒரு 5000. கரெக்டா இருக்கு. கரெக்டா 5109 ரூபாயோ எவ்வளவு சம்திங் வந்தாலே இவ்வளவு ரூபா வந்துருது. அப்பா முந்தி வாங்குற சாமான் மாதிரி தான் வாங்குறோம். ஆனா அமௌண்ட் மட்டும் அதிகமா வந்துருது. எப்படி பாத்தீங்களா? அல்வா வெளியில அல்வா இருந்தேன். அப்புறம் என்ன சூடா இருக்கு அல்வா. சூடாவா இருக்கு. ஆமாவே ஐபிள் போட்டிருந்தாங்க. அல்வா எப்பயும் திங்கன்னு ஆசையா இருந்துச்சு. 30 ரூபா தான் 100 கிராம். அப்படியா? நல்லாக்கா. நல்லா இருக்கு. அல்வா எப்பயும் இனிப்பா இருக்கும்ல. அல்வா இனிப்பா தான் இருக்கும். டிராஃபிக்கை பாருங்க முன்னாடி. இந்த இடத்துல இது ஒண்ணு ஒரு வண்டி போனா ஒரு வண்டி வர முடியாது. எய்தாப்ல ஏதாச்சும் ஒரு வண்டி வந்துச்சுன்னா மாட்டிக்கிறோங்க. அது எய்தாப்ல பைக் தான் வரும். சொல்றேமா ஆட்டோ வந்துடும். நிறைய இன்னைக்கு ஜாமான் வாங்க வேண்டியது. கூட்டத்தினால உன்னை திருப்பி கூட்டு வந்திருக்கேன். ஆமா இது வேற. எனக்கு இன்னொரு பையன் என்னன்னா ஸ்டேஷனரி போயிட்டாங்க. அப்பா ஸ்டேஷனரி போனாலே நீங்க முடிஞ்சு அப்படின்னு நினைச்சேன். லைனை பார்த்தேன், பில்லு லைனை. சரி வேண்டாம் இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. பாப்பா உனக்கு அல்வா டேஸ்ட் பார்க்க வேண்டியது. வரட்டும். இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. எய்தாப்புல வண்டி இருந்தால் என்ன பண்ணா சொல்லுங்க. இவ்வளோ பைக் வரிசையாக நிற்க பாருங்க எய்தாப்புல. கூட்டம் செமையா வருங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுனால இவ்வளவு கூட்டம்னா நான் இன்னைக்கு இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இதுல நம்ம சூப்பர் மார்க்கெட்ல கூட்டம் கம்மி. சூப்பர் மார்க்கெட் 1ஆம் தேதி வரும். கூட்டம் கம்மி. அதே ஸ்கூல் இது இந்த ஸ்டேஷனரி இருக்கு. அப்பா செம கூட்டம். கடை எல்லா கடையும் கூட்டம். பிச்சிட்டாங்க கூட்டம். ஓகே வீட்ல போய் என்ன சாப்பாடு சொல்லிட்டியா இல்லையா? இன்னைக்கு இட்லியை வச்சிருக்கணும். இட்லியை வச்சு இந்த கறி குழம்பு கோயில்ல உள்ள குழம்பு இருக்கு, வீட்ல வச்ச குழம்பு இருக்கு. வச்சு நல்லா அடிச்சுட்டு லைட்டா ஒரு வாக்கிங்க போட்டுட்டு படுக்க வேண்டியதான். எங்கேயும் வாக்கிங் போயாச்சோ? ஆமா இதுக்கு வாக்கிங்லாம் கிடையாது. சாப்பிட்டோமா அப்படி தூங்கணுமா அப்படிதான் இருக்கணும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா எப்படி போச்சு? நல்லா சூப்பரா போச்சு. உனக்கு எப்படி போச்சு? உன்கிட்ட தான் கேட்கணும். இதுல என்ன ட்விஸ்ட்னா நான் மறந்துட்டேன் இன்னைக்கு விஷ் பண்றது. அது எப்பவும் தானே உள்ளதுதானே. உள்ளதானாலும் ஐயோ எப்பவுமே பிறந்த நாள் கல்யாண நாள் எந்த நாளா இருந்தாலும் மறந்துடுவாப்ல ஆளு. ஆம்பளைகளுக்கு பல வேலைகள் இருக்கும். ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக ஏதாவதுலயோ வைக்கிறது நோட் பண்ணி. ஆமா ஆனா அதுவே மறந்துடுறது என்ன பண்ண
அதான் சொன்ன அப்ப மாதிரி பொம்பளைகளுக்குலாம் வேலையே இல்ல வேலை இருக்குமா? நீங்க அந்த இதுல வந்து குறிக்கோளா இருப்பீங்க. நாங்க அப்படி கிடையாது. பல வேலைகளை பார்த்துட்டு இதை வந்து ஞாபகம் வைக்க மறந்துடுறோம். அது பெண்கள் உங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. ஆண்களை போட்டு அந்த நாள் போட்டு வச்சு தாளிச்சிடுறது. நான் தாளிக்கவே இல்லையே. நீ தாளிக்கல, உங்க அக்கா தாளிக்க போல. அதே மாதிரி சொல்றேன். யாவும் இருந்தாலும் அப்படி என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போல அதுல வேற பேச்சு வேற செய்வோம். ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த எங்க கூட்டு போவோம். திடீர்னு நான் இன்னைக்கு காலையில கடலுக்கு போயிருந்தேன், என்ன பண்ணிருப்பேன்? ஒண்ணும் பண்ண. அதே தான் எப்பவும் போலதான் போவோம். கடலுக்கு போலனால என்ன நடக்கும்? என்ன நடக்குது? கறி வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த ஜாமான் வாங்கி இருக்கோம், ட்ரெஸ் எடுத்துருக்கோம். எப்படினாலும் கடலுக்கு போயிட்டு மதியம் வந்துடுறதுதான். எப்படினாலுமே ஈவினிங் மேல வீட்டுல தானே இருப்பேன். கறி மட்டும் எடுத்துருக்க முடியாது. அப்பா விசேஷமா ஏதோ கொண்டாடுற மாதிரிதான். எப்பனா கேக் வெட்டிருக்கோம்ல தாயே. இந்த தடவை கேக் வெட்டிருக்கோம். அதிசயம் இல்லைன்னா கேக் எங்க வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டோமா, அதனால ஐஸ்கிரீம் கடைக்கு போய் ஆளுக்கு ஒரு ஸ்கூப் ஐஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு. இந்த ரோட்ல இந்த வண்டி வந்தா என்னடா பண்றது? ஆத்தாடி. அவர் வந்துட்டு அப்படியே போயிருவாரு. போறதுங்க என்னதான் இந்த இப்படி இப்படி குறுக்க போவாங்களா? அப்படி போலீஸ் போகணும் மறுபடியும். என்னத்த சொல்ல. போய் இட்லி சாப்பிடும் போது பார்க்கலாம். ஆமா பாக்கி பாய். டயர்ட் ஆயிட்டு எல்லாரும். ஓகே பை 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 பை.